டெல்டா வெதர்மன் ஹேமச்சந்திர வானிலை உலக நேயர்களுக்கு வணக்கம். ஆகஸ்ட் 15, 2026 விரிவான வானிலை அனுமானம். இன்றைய காணொலியில வரக்கூடிய நாட்கள்ல தமிழகத்தில் வானிலை எவ்வாறு அமையும், காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தாக்கம் எப்படி இருக்கும் என்பது குறித்தெல்லாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். இதுவரைக்கும் டெல்டா வெதர்மன் வானிலை உலகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். வானிலை அமைப்பை பொறுத்தளவுக்கு தற்போது கடல் சார்ந்த அலைவுகள்லாம் இந்திய பெருங்கடலை விட்டு அகன்று சென்று கொண்டிருக்கிறது. அதே போல தமிழகத்தை பொறுத்தளவுக்கு பகல் நேர வெப்பநிலையும் கடந்த சில நாட்களாக மீண்டும் உயர தொடங்கியிருக்கு. இந்த சூழல்ல அடுத்து வரக்கூடிய நாட்களை பொறுத்தளவுக்கு குறிப்பாக அடுத்த 3 நாட்கள், அதாவது ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் தமிழகத்தில் பகல் நேர வெப்பநிலை என்பது இயல்பை விட 3 டிகிரி அளவுக்கு அதிகரிப்பதற்கான சூழல் இருக்கு. பகல் நேரத்துல வெப்பத்தின் தாக்கம் சற்று கூடுதலா இருக்கும். நண்பகல் நேரத்துல வெப்ப காற்று வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல இந்த வெப்பச்சலன இடிமலை என்பது பரப்பளவு தீவிரமும் சற்று குறைந்து காணப்படும். கடலோர மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இரவு நேரத்துல இருக்கு. அதன் பிறகு எப்போது மீண்டும் இந்த வெப்பச்சலன மழை தீவிரம் அடையும்னு பார்த்தா ஆகஸ்ட் 18ஆம் தேதி தொடங்கி 22ஆம் தேதி வரையிலான ஒரு 4-5 தினங்களுக்கு அப்போதும் பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் தொடரும். ஆனால் மாலை இரவு நேரத்துல வெப்பச்சலன மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக வட மாவட்டங்கள், வடக்கு உள் மாவட்டங்கள்ல சற்று கூடுதல் மழைக்கான வாய்ப்புகள் தெரியுது. அதன் பிறகு ஆகஸ்ட் 22ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் மீண்டும் வெப்பத்தின் தாக்கம் மட்டுமே அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதே போல இரவு நேர மழைப்பொழிவின் தாக்கம் என்கிறது பரப்பளவு தீவிரம் படிப்படியாக மீண்டும் குறைவதற்கான ஒரு சூழல் இருக்கு. இப்போ ஒட்டுமொத்தமா பார்த்தா அடுத்து வரக்கூடிய 2 வாரங்கள், அதாவது ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தை எடுத்துட்டா ஆகஸ்ட் 17ஆம் தேதி இரவு தொடங்கி 22ஆம் தேதி வரையிலான ஒரு 4 நாட்கள் வெப்பச்சலன இடி மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிற நாட்கள் எல்லாமே பகல் நேர வெப்பநிலை படிப்படியாக மீண்டும் உயரும். அந்த நீடித்த கோடையின் தாக்கம் என்பது வரக்கூடிய நாட்கள்ல மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த காலகட்டத்தில் நம்ம குறிப்பா பார்த்தோம், நமக்கு காவிரி டெல்டா பகுதிகளில், வடக்கு டெல்டா பகுதிகளில் அந்த அறுவடை சமயத்துல பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக மழை பதிவாகி வந்தது. இன்று முதல் 3 நாட்களுக்கு மழையின் தாக்கம் குறைந்திருக்கும். பிறகு மீண்டும் ஆகஸ்ட் 22ஆம் தேதி முதல் அந்த வெப்பச்சலன இடிமழையின் தாக்கம் குறைந்திருக்கும். இந்த இடைவெளியை பயன்படுத்தி வடக்கு டெல்டா விவசாயிகள் மயிலாடுதுறை மாவட்டம், தஞ்சை மாவட்டத்தின் கும்பகோணம், பாபநாசம், திருவையாறு சுற்று வட்டாரங்கள் மற்றும் திருவாரூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதி விவசாயிகள் அறுவடை பணிகளை முடித்துக் கொள்ளலாம். என்னதான் நமக்கு மழை வாய்ப்பு குறைவுனாலும் அறுவடை செய்யக்கூடிய தானியங்களை மழைச்சாரல் படாதவாறு பத்திரப்படுத்துவது மிகவும் அவசியம். பகல்ல மழை இடையூறு இருக்காது, ஆனால் மாலை இரவு இந்த இடிமலைங்கிறதுனால நிலப்பகுதியில் உருவாகிறது. திடீரென ஒரு பகுதியில் உருவாகி ஒரு 20 நிமிடங்கள் கனமழையை கொடுத்துட்டு போயிடும். அதன் காரணமா முன்னெச்சரிக்கையா அறுவடை செய்யும் தானியங்களை பத்திரப்படுத்தி வைங்க. குறிப்பாக அந்த 18, 19, 20, 21 தேதிகளில் அறுவடை பணிகள் திட்டமிட்டிருந்தால் கூடுதல் எச்சரிக்கை என்பது தேவை. இன்று முதல் 3 நாட்கள் மழை வாய்ப்பு குறைவுனாலும் தானியங்களை பத்திரப்படுத்தி வைப்பது அவசியம். நெல் கொள்முதல் நிலையங்களில் வச்சிருந்தாலும் அந்த தானியங்களை பத்திரமா வைங்க. அதே போல நமக்கு வரக்கூடிய நாட்களை பொறுத்தளவுக்கு இப்போ மேலும் பருவமழை, தென்மேற்கு பருவமழை தீவிரமடைவதற்கான ஒரு சூழல் காணப்படலை. காவிரி நீர்பிடிப்பு பகுதி, கர்நாடகா, கேரளாவின் நீர்பிடிப்பு பகுதிகளில் ஒரு பரவலான கனமழைக்கான வாய்ப்புகள் தென்படலை. இந்த சூழல்ல ஏற்கனவே குறுவை சாகுபடி செய்யல, சம்பாவிற்கும் சரியான நேரத்துல மேட்டூர் திறக்கப்படுவதற்கான ஒரு சூழல் இல்லை. சம்பாவிற்கு என்ன செய்யலாம், இந்த மேட்டூர் அணையின் நிலவரம் என்ன, இது எப்போது நிரம்புவதற்கான சூழல் இருக்கு, எப்போது திறந்தால் சாதகமா அமையும், எப்போது திறக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு, இந்த ஆண்டு டெல்டா விவசாயிகள் எதன் காரணமாக சம்பா பட்டத்துல வென்றாக வேண்டும் என்பது குறித்தெல்லாம் மிக தெளிவான ஒரு காணொளி நாளை காலை 7 மணி அளவுல நமது டெல்டா வெதர்மன் சேனல்ல வெளியிடப்படும். இது முழுக்க முழுக்க தமிழக விவசாயிகள் சார்ந்த காணொளி. ஒரு மழைப்பொழிவுக்காகவோ அல்லது வானிலை செய்தியை பார்ப்பவர்கள் நாளைய காணொலியை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா இந்த சூப்பர் எல்னினோவின் தாக்கத்தினால விவசாயிகள் என்ன பாதிக்கப்பட்டிருக்காங்க, வரக்கூடிய அடுத்த மாதங்கள்ல என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும், அதை நம்ம எப்படி எதிர்கொள்வது, சம்பா பட்டம் எதனால் முக்கியமா பார்க்கப்படுது, சம்பா பட்டத்தில் எதனால் வென்றாக வேண்டும் டெல்டா என்பது குறித்தான ஒரு காணொலி தான். நாளை காலை விவசாயிகள் தவறாமல் காலை ஒரு 7 மணிக்கு அந்த காணொலியை பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இணைந்தீர்கள் டெல்டா வெதர்மன் வானிலை உதவுத்துடன். நன்றி.